Jenny, Jenny, yeah. Climb the ladder from the bottom floor. Now they see my name on every. அடுத்த அப்பார்ட்மெண்ட்ஸில் ஜெனி ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டு கீ முன்பின் தெரியாத நபர்கள் அதே அப்பார்ட்மெண்ட்ஸில் அவங்க கையில் இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜெனி எப்பப்பெல்லாம் வெளியில் போகிறாங்களோ அப்பப்போ அவங்களுடைய வீட்டை திறந்து அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை திருடுறது வழக்கமாகவே வைத்திருக்காங்க. இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, ஜெனியினுடைய கணவர் குடும்பத்தினர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீடமாக ஜாலியாக இருந்திருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ஸில். ஸோ அதில் பழகக்கூடிய நபர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கீயை அவங்கக்கிட்ட கொடுக்க போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே மாதிரி நகல் எடுத்து வைத்துக்கொண்டு திரும்பி அவங்க வீட்டில் திருட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஜெனியினுடைய கணவர் குடும்பத்தினர் ஏற்படுத்தக்கூடிய விளைவு தான் ஜெனி தனியாக இருக்கும் போது அவங்களுடைய வீட்டை அவங்களுடைய அனுமதி இல்லாமல் திறப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஜெனி தன்னோட நாய்க்குட்டியை கூட்டிக்கிட்டே வெளியில் போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த காவலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜெனி தன்னுடைய நாய் வந்து ஏதோ ஒரு சின்ன வேலைப்பாடு பண்ணுது. ஸோ அதற்காக அவங்க கீழே தூக்கி நாய்க்குட்டியை தூக்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஆடை லைட்டாக விலகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்த அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டி தெரியாதனமாக ஃபோட்டோ பிடிக்கிறாரு. ஸோ இதை ஃபோட்டோ பிடிச்சி வைத்துக்கொண்டு ஜெனியை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஜெனி இதை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. பட் நம்ம ஜெனி பயப்படலாம் மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு பிரச்சனையை சந்தித்து ரொம்ப தைரியமாகவே ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஜெனி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி இதையும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கிரிமினல் குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சினிமா கதை மாதிரியே ஜெனி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா மிட் நைட்டில் ஜெனியோட டோரை வந்து தட்டுறது முன்பின் தெரியாத நபர்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டு வாசலில் வாட்டர் பாட்டில் மாதிரி சின்னதாக வச்சுருக்குது. அது ஆசிட் பாட்டிலா வாட்டர் பாட்டிலா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வழக்கு எண் 18/9 அப்படிங்கிற திரைப்படம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கதையை மையமாக வச்சு ஜெனியனுடைய லைஃப்பில் நடக்குது. ஸோ எல்லா சினிமா திரைப்படங்களும் ஜெனியனுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா சினிமா ஹீரோக்களும் அதே சார்ந்த சம்பவங்களும் ஜெனியினுடைய லைஃப்பில் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் அவங்க வெளியில் நடந்துச்சு ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா சொசைட்டியில், ஸோ அந்த வீடியோக்களை எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள் இந்த லேடி அன்வான்டாக பைக் நிப்பாட்டியிருக்காங்க, அன்னெசரியாக சண்டை போடுறாங்க, எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணுறது, ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறது, அதன் மூலியமாக மக்களிடத்தில் பொதுமக்களிடத்தில் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்க இல்லை இந்த கிரிமினல் குரூப்ஸ் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜெனியோட கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும் அப்படிங்கிறத எல்லாரையும் யோசிக்கணும். ஸோ அவங்களோட கம்ப்ளைண்ட் ஃபைல் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனியினுடைய டோரை தட்டிட்டு ஓடிடுவாங்க. ஸோ யாருன்னு போய் அவங்க பார்க்குறதுக்குள்ளேயே அந்த பர்சன்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இம்மெச்சூர் பீப்புள் நிறைய பேர் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்பார்ட்மெண்ட்ஸில். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஃபேமிலியாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா படிக்கிற நபர்கள் இருப்பாங்க, இன்னும் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்கள், இன்னும் பார்த்திங்க அப்படின்னா காதல் திருமணம் அப்படின்னு பொய் சொல்லி ஏமாற்றி பெற்றவர்களை ஏமாற்றி வாழக்கூடிய நபர்களும் அப்பார்ட்மெண்ட்ஸில் அடுக்குமாடி குடியிருப்பர்கள் அதிகம். பல தவறான வேலைகள் இல்லீகல் ஒர்க் பண்ணுறவங்களும் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூமில் செப்பரேட்டாக இருப்பாங்க இல்லையா, ஸோ எங்கேயும் நம்ம போய் யாரையுமே வந்து ரைட் ஆஃப் சர்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது அடுக்குமாடி குடியிருப்புகளில் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையாக ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய கப்புள்ஸை பார்த்தாலும் அவங்களுக்கு அதே வித கண்ணோட்டம், அதே மாதிரியான தவறான பார்வை, கண்ணோட்டம், நோக்குதல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி தன்னுடைய குழந்தை படிக்கக்கூடிய ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா சில ரவுடிகளை பார்க்குறாங்க. அவங்களோட ஃபேஸ்கெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டெரராக இருக்குது. ஸோ ஜெனி கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தையினுடைய பாதுகாப்பு கருதி தன் குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது என்ன அனுமதி இல்லாமல்
தன்னுடைய குழந்தையை யாரும் பார்க்கவோ பேசவோ அனுமதிக்க கூடாது. அப்படி யாராவது தேடி வந்தாங்க அப்படின்னா இமீடியட்டாக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இமெயிலும் போடுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேரண்ட் வீட்டில் இருக்கும் போதும் ஜெனி வந்து தன்னுடைய குழந்தைக்கு எதிராக அதே பள்ளியில் சில ரவுடிகளை பார்த்தபோது அங்கே உள்ள லோக்கல் போலீஸுக்கு, லேடிஸ் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே ஸ்கூல் வளாகத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் லெட்டரும் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுடிகள் அப்படிங்கிறவங்க அந்த ஸ்கூல் வளாகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஜெனி என்னென்ன புகார் தன்னுடைய கணவர் மீதும் கணவர் குடும்பத்தினர் மீதும் அவங்க கொடுத்தாங்களோ அதே ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஜெனிக்கு ரிப்பீட் அடிக்கிறாங்க, ரிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன் கணவருக்கும் தன் கணவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் மனைவி அவங்களுக்கு ஏதோ தவறான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி. ஸோ இதை வைத்து கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியினுடைய அண்ணன் மனைவி 2 பேருமே சேர்ந்து ஜெனியை ரொம்ப பழி வாங்குறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி எங்கே போனாலும் அவங்கள வந்து 9 அப்படின்னு சொல்லி கிண்டல் கேலி பண்ணுறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஆனால் ஜெனியினுடைய புகைப்படத்தை எல்லாரும் பார்த்துட்டு எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. வைத்து கொண்டும் அவங்கள பப்ளிக் இன்சல்ட், பப்ளிக் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனி எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ, ஷாப்பிங் போனால், வெளியில் போனால் கைத்தட்டி கூப்பிடுறது, 9ன்னு சொல்லுவது, இல்லை தவறான வார்த்தைகளை உபயோகிப்பது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஜெனியினுடைய எனிமி அதாவது இந்த சந்துரு குரூப் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனி ரொம்ப நல்ல பொண்ணு, படித்த பொண்ணு, ரொம்ப நாகரிகமான பொண்ணு, பெரிய பணக்கார பொண்ணு, இல்லை நல்ல ஒரு பேரண்ட்ஸு பேக்ரவுண்ட் இருக்கிற பொண்ணு அப்படின்னு இருக்கிற உண்மையான ஐடென்டிட்டியை மறைச்சு இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு, ரொம்ப தவறான பொண்ணு, பல பசங்களோட சுற்றுற பொண்ணு, ரூம் போட்டு என்ஜாய் பண்ணுற பொண்ணு, இந்த பொண்ணு கல்யாணமே ஆகலை, இது 9, குழந்தையே பிறக்கலை, குழந்தை பிறந்திருந்தாலும் அது ஆண் குழந்தை, 2 கல்யாணம் 3 கல்யாணம், பல நபர்களை ஏமாத்திருக்காங்க, தவறான தொழில் பண்ணுறாங்க மும்பையில் அப்படின்னு பொய் சொல்லி அவங்க மேலே அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை சுமத்துவதே இவங்களுடைய வாடிக்கை. அதற்காக அவங்கள பற்றி தவறான வீடியோக்களை எடுத்து பொதுமக்களிடத்தில் பரப்பி அதன் மூலியமாக நற்பெயரை சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் ஜெனியினுடைய இமேஜை ஸ்பாயில் பண்ணுறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு சவால். அவங்களுடைய கெரியரை பிளாக் பண்ணுறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். ஜெனிக்கு ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக பண்ணுறது மட்டும்தான் இவர்களுடைய வேலை. அதற்காகவே ஜெனியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதும் இவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். Jenny, yeah, climb the ladder from the bottom floor. Now they see my name on every door. Yeah, they call me Jenny.